கோவை ரத்தினபுரி பகுதியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் பிரபல ரவுடி ராக்கெட் ராஜாவின் கூட்டாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், என்ன நடந்தது? வணக்கம். அதாவது கோவை மாநகர் மற்றும் புறநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருப்பதாக வந்த தகவலை அடுத்து பல்வேறு பகுதிகளில் தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் கோவை ரத்தினபுரி அடுத்த டெக்ஸ்டைல் மேம்பாலம் அருகே போதைப் பொருட்கள் புழக்கம் இருப்பதாக காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் ஆய்வு செய்த நிலையில அங்கு ஒரு நபர், சுமார் ஒரு 55 வயது மதிக்கத்தக்க நபர், சந்தேகத்திற்கான வகையில் இருக்கிறார். அவரை பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரித்த போலீசார் அவரது பெயர் ராஜ்குமார் என்பதும் அவர் தூத்துக்குடி நாடா தெருவைச் சேர்ந்தவர் என்பதையும் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களானது வெளியே வந்தது. இவர் பிரபல ரவுடியான ராக்கெட் ராஜாவின் கூட்டாளியாக இருந்ததும், இவர் மீது ஏற்கனவே 8 கொலை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதே போன்று கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கொலை வழக்கில் அவர் தேடப்பட்டு வந்த நிலையில கோவையில் அவர் பதுங்கி இருந்த போது அவரை காவல்துறையினர் பிடிக்க முற்பட்ட நிலையில காவல்துறையினரிடமிருந்து அவர் தப்ப முற்பட்ட போது அவரது 2 கால்களிலும் முறிவு ஏற்பட்டு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியேற்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இவர் கோவையிலும் இல்லாமல் நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்ததும் சென்னையில் தங்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் ராஜ்குமார் என்ற தனது பெயரை தம்பி ராஜா மற்றும் காட்வின் என பல்வேறு பெயர்களில் இவர் ஆங்காங்கே இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அவ்வப்போது கோவைக்கு வரக்கூடிய இவர் போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா மற்றும் உயர் ரக போதைப் பொருளான மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழல்ல தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜ்குமாரிடமிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும், அதே போன்று ஒரு கத்தி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர் கையில் இருந்து பணமும் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எதற்காக இவர் கோவை வந்தார், வேறு ஏதேனும் அமைப்பினரோடோ அல்லது கும்பலோடோ தொடர்பு இருக்கிறதா, வேறு ஏதாவது வழக்கில் தொடர்பு படுத்திக் கொள்வதற்காக இவர் வந்திருக்கிறாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி அருண்.